ஆமி அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு வந்து கலர் ஆஃப் த ஹார்ட் அண்ட் பேக்ரவுண்ட் அது சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அது எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு எனக்கே தெரில. ஆனால் அடிக்கடிக்கு நடக்குது, கடுப்பாக தான் இருக்குது. ஜஸ்ட் என் வாய்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஓகேவா? எதில் ஸ்டாப் பண்ண மாதிரி கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அண்ட் கமெண்ட் நான் இன்னும் கொஞ்சம் ரிப்ளை பண்ண வச்சுருக்கேன், அதை ரிப்ளை பண்ணிடுறேன். நம்ம நெக்ஸ்ட் அந்த கோர் ப்ரியாரிட்டி பார்க்கலாம், ஓகேவா? லுனாட்டிக் நான் இந்த வீக்குள்ளே போட பார்க்குறேன். அண்ட் ஓகே எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடையில ஒன் ஷர்ட்ஸ்லாம் நான் தர பார்க்குறேன், ஓகேவா? சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ண மாதிரி வந்து கட்டி படிக்கலாம். கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஓகே? சரி வாங்கடா போயிடலாம். ஸோ தயங்க அப்படி பேசிட்டு வயன்கிட்ட இப்படி போகலான்னு சொல்லி அப்படி முன்னாடி வந்திருப்பான். வயனை அடிக்க போகிறாங்கன்னு நினச்சி பயங்க இப்படி கண்ணை மூடியிருப்பா, அப்படி ஃபேஸ்லாம் இப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பா. தேங்க் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த டைம். வயன் ஆமாம் இல்லை 1 வீக்லலாம் டிவோர்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியாது. அது எப்படி 1 வீக்லலாம் எனக்கு கிடைக்காது. இரு, நான் முன்னாடியே அட்வொகேட் கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு அவனும் கால் பண்ணுறான். ஹலோ சார், என் டிவோர்ஸ் விஷயம் என்னாச்சு? ஓகே 6 மந்த்து தானே? ஓகே சார், தேங்க்யூ. கேட்டேன், முன்னாடி தான் பேசினேன். 6 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. வேறு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? சொல்லுடி. இல்லை மாமா, இல்லை டிவோர்ஸ் நீங்கள் இங்கே பாரு, அது அவ்வளோ சீக்கிரம்லாம் வராது. நான் அதை சொல்கிறேன்ல 6 மந்த் ஆகும்னு. திருப்பி நான் அதே சொல்ல வச்சிட்ருக்காதடி. எனக்கு எரிச்சலாக இருக்குது, புரியுதா? புரிஞ்சு ஓடி. புரியுது. எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குமா, ஒரு காஃபி? சரிங்க மாமா. சுகர் இப்போ கம்மியாவா இல்லை கொஞ்சம் அதிகமாவா? சுகர் கொஞ்சம் அதிகமாகவே போடு. நான் இப்போது நீ சுகர் அதிகமாக போடு போ அப்படி சொல்லிட்டு தேங்காய் அமுச்சிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இங்கே வைன் வந்து ஜாரா கால் பண்ணுறா. ஹலோ ஜாராக்கா, கேட்குதா? சொல்லு வைன், என்னாச்சு? டிவோர்ஸ் விஷயம் கேட்டியா? எல்லாம் ஓகேவா? இல்லை, என் முன்னாடி தான் அட்வொகேட் கிட்ட கால் பண்ணார். அவங்க 6 மந்த் ஆகும்னு சொன்னாங்கக்கா. அதான். வையன் இங்கே பாரு, நான் இப்போது அவனோட அட்வொகேட்டோட ஆஃபீஸில் தான் இருக்கேன். அவர்கிட்ட பேசினதில் அவர் எப்பயோ கையில் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. ப்ளீஸ்மா, என் வாழ்க்கையில் வந்து இப்படி விளையாடாத. எனக்கு தயவு செஞ்சதை வாங்கி கொடுத்துரு. அவன் கையில் தான் இருக்குது, புரிஞ்சுக்கோ. அக்கா என்ன சொல்கிறீங்க? அவர்கிட்ட இருக்கா? அப்போ அவர் கொடுத்துருவாரே. இல்லை வயன், கொடுக்க மாட்டானா? உன்னால தான், நீ தான் பேசி வாங்கி தரணும். உன்னை கெஞ்சி கேட்குறேன் வயன், எங்கள் வாழ்க்கையில் விளையாடாத. இல்லை நான் வாங்கி கொடுத்துட்றேன். அப்புறம் என் பேர் மட்டும் மென்ஷன் பண்ணாத. சரிங்கக்கா. அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கால் கட் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் காஃபி எடுத்து போய் கொடுக்குறா. தேங்காய் காஃபி குடிச்சிட்டு நல்லா இருக்குடி. மாமா என்னாச்சு? இல்லை, காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னேன். அது என்ன இதுக்கு ஒரு மாதிரி அப்படியே வியர்டாக பார்க்குறேன்? இல்லை மாமா, இது வரைக்கும் நீங்கள் சொன்னதே இல்லையா? அதான். சரி விடு மாமா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் கையில் தான் டிவோர்ஸ் இருக்குல்ல, அது கொடுத்துட வேண்டியது தானே? ஏய், முன்னாடி தானேடி கால் பண்ணி பேசினேன், திருப்பி அதையே சொல்லிகிட்டு இருக்க. இல்லை உங்ககிட்ட டிவோர்ஸ் இருக்குது, எனக்கு தெரியும். இன்னும் நீங்கள் என்னை டார்ச்சர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, அதானே? இன்னும் என்னை நிறைய நீங்கள் கஷ்டப்படுத்தணும், அதுக்கு தானே மாமா. நான் தான் உங்கள் லைஃப்பை பாருங்கன்னு சொல்லிட்டேனே மாமா. ஏன் மாமா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் டிவோர்ஸ் தரலாம் நாடி அழுகிற? டிவோர்ஸ் கொடுத்துருங்க மாமா. எனக்கு வெளியே போகிறது கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படி சொல்லி தாங்க வந்து கிளம்பியிருப்பான். ஓகே, இவளை பார்த்தா தானே டிவோர்ஸ் கேட்குறா, முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இருப்பான். ஸோ காலேஜ்லேயும் வயன் இப்படி முன்னாடி வந்தானா டக்குன்னு அவன் எங்கன்னா வேற எங்கன்னா போயிடுவான். மாமா என்ன இவர் போயிட்டே இருக்காரு, கூப்பிட ஸோ சாராக்கா வேற வராங்களே.
அக்கா ஒயன் ப்ளீஸ் ஒயன் அக்கா வாங்கிடலாம்க்கா, வாங்கிடலாம் ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் அழுகாதீங்க, வாங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு அவளுமே போயிருப்பா. இங்கே ஜிமின் கூட தான் நின்றுட்டுருக்கா ஒயன். ஒயன், சீனியர், இப்போது நீ என்ன தான் முடிவு பண்ணியிருக்க? எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கிறது ஒயன்? சீனியர், அது எதுக்கு? நான் தான் சரி, ஓகே, 2 பேரும் லைப்ரரி போகலாம். உனக்கு வர செமஸ்டர் வருதில்ல, நீ நிறைய டவுட்ஸ்லாம் வர கேட்டிருந்த, வா நல்லா கிளியர் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மினை கூப்பிட்டு போயிருப்பான். லைப்ரரியில் ஜிம்மின் கூட வாயின் லைட்டாக சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருப்பா. ஸோ தேங்கிறது தூரத்துலேருந்து பார்க்குறான். என்கிட்ட ஒரு நாள் கூட அப்படி நீ சிரித்து பேசி நான் பார்த்ததே இல்லடி. நான் அவங்க கூட இருக்கும்போதோ நீ சிரிக்கிற, எனக்கு தெரிலடி. நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்க. சிலதெல்லாம் கைமீறி போனால் தான் அதோட அருமை புரியணுவாங்க. என் கைமீறி ரொம்ப தூரம் போயிட்டேன். இப்போவும் அருமை புரியுது. கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது. நீ டிவோர்ஸ் கேட்கும் போதெல்லாம் என் பொண்டாட்டி கேட்குற, என் கூட இருடின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் உனக்கு என்னை விட சிம்மினை பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு உனக்கு என்ன தானடி பிடிச்சது? நான் உன்கிட்ட நல்லா பழகலை, அது எனக்கு நல்லா தெரியும். சிம்மன் உன்னை நல்லா பார்த்துக்கிறான் போல். அவங்க கூட இருக்கும்போது நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க. சரிடி, உனக்கு அதான் சந்தோஷமாக இருக்கா? நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நான் கொடுத்துட்றேன்டி அப்படி சொல்லிட்டு தேங்க் வந்து கிளம்பியிருப்பான். இங்கே ஒயின் தேங்க் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா என்னை டிவோர்ஸ் பற்றி கேட்கணும்னு சொல்லிட்டு. அண்ணா சைனீஸ் அண்ணா தயம், அவன் உள்ளே ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காம்மா. அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான். நீ வீட்டுக்கே போயேன், அவன் வந்துடுவான். இல்லை, வீட்டுக்கு வரமாட்டாருண்ணா, அதான் பேசிட்டு போகலான்னு. ஓ சரிம்மா, நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி சைனீஸாக போய் சொல்லியிருப்பான். ஸோ தேங்க் தான் இப்போ கையில் அந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து வந்து, இதுக்கு தானடி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்த. பொடி, நீ கேட்ட, நீ ஆசைப்பட்ட, இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே வேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்டி அப்படி சொல்லிட்டு தேங்க் வந்து கிளம்பியிருப்பான். போகும்போது தேங்க் அவ்வளோ அழுக வந்திருக்கும். ஸோ வயனும் இங்கே அவ்வளோ அழுதுருப்பா. 2 பேரும் எவ்வளோ அழுக முடியுமோ அவ்வளோ அழுதுருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வயனும் வீட்டுக்கு கிளம்பியிருப்பான். அங்கே ஷுகா கிட்டே போயிட்டு நான் இந்தியாவுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பா. இங்கே தேங்க் அவ்வளோ குடிச்சிருப்பான். ஸோ சைனீஸ் தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு காம் பண்ணி வச்சுருப்பான். டேய் மச்சான், என்னடா? இல்லைடா, இருக்கும்போது வருமா எனக்கு புரியவே இல்லைடா. அதில் நானே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. இதுக்கப்புறமும் கஷ்டப்படுத்த வேணான்னு தோணிடுச்சு. அதான் நான் கொடுத்துட்டேன். எனக்கு வேணாம். டேய், யாருடா எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கா? கால் இட்றா. உங்கள் அண்ணன் தான்டா. அவன் எதுக்கு பண்ணுறான்? சைன் வாங்கணுமா? இப்போ வேணாம், அப்புறம் சொல்கிறா. சரி, என்னன்னு பேசிடுறா. கொடு, சொல்கிறா ஷுகா. டேய் என்னடா, வயனதும் இந்தியாவுக்கு போகணுன்னு சொன்னால் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீக் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த 1 வீக் சுத்தமாக இல்லை. நீ எப்போ? நீயும் கூட போறியா? அவனுக்கும் சேர்த்து போட்டுருட்டா? ஓ, 1 வீக் தான் இங்கே இருப்பாளா? என்னடா பேசுகிற? ஒன்றும் இல்லை ஷுகா, அவளுக்கு மட்டும்தான். சரி, நான் வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தேங்க் அப்படியே அவ்வளோ அழுதுருப்பான். ஸோ சைனீஸ் தான். டேய் மச்சான், அவள் உனக்கு வேணுமா வேணாவாடா? வேணும்டா, வேணும். டிவோர்ஸ் கொடுத்துட்ட, ஜிமின் கூட அவள் இருக்கா. என்னடா பேசுகிற? தெரிலடா, வேணும். டேய் மச்சான், எனக்கு 1 வீக் டைம் இருக்குடா. அந்த டைமில் நான் அவளை மாற்றலாம் ஆசைப்படலடா. அவளை சந்தோஷமாக வச்சுக்கிறேன். அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். இங்கே வந்ததுலேருந்து அவள் என்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. இந்த 1 வீக் அவன் என் கூட சந்தோஷமாக இருக்கணும்டா. என் கூடன்னு இல்லை, காமனாகவே சந்தோஷமாக இருக்கணும்.
அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு இருக்கேன். அவளுக்கு ஜிமின் கூட இருக்க சந்தோஷமாக இருக்குன்னா கூட ஜிமின் கூட இருக்கட்டும்டா. டேய் மச்சான், இல்லைடா, ஜிமின் சொன்ன மாதிரி அவன் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்டா அவளை. நான்லாம் நான் 1 வீக் தான் அவன் கூட இருக்க போகிறேன், நான் கிளம்புறேன்டா அப்படி சொல்லிட்டு தயாங்க நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லைட்டாக அதெல்லாம் தெளிஞ்சிட்ட பிறகு தான் கிளம்பியிருப்பான். ஸோ இங்கே ரூம்குள்ளே வந்தா வைன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்ருக்கா. மாமா இப்போ தான் வந்தீங்களா? என்னங்க மாமா ஏதாச்சும் வைன்? சொல்லுங்கள் மாமா. எப்போ இந்தியாவுக்கு போகிற? சுகா மாமா கிட்ட சொன்னேன், நெக்ஸ்ட் வீக்கில் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்களா. நான் கிளம்பிடுவேன் மாமா. ஓ, சாப்பிட்டியா? என்ன மாமா புரியல? இல்லடி, சாப்பிட்டியான்னு கூட நான் உன்கிட்ட கேட்டது இல்லையா? இல்லை, சாப்பிட்லாமா? மாமா வா, 2 பேரும் போய் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு தேங்க் கூப்பிட்டு போயிட்டு வைனை பக்கத்தில் குறைச்சி சாப்பிட வைப்பான். வைனுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும். அவள் சாப்பிட்டு தான் இருப்பான் அமைதியாக. டேய் என்ன சுகா? இல்லை, நாங்கள் இன்றைக்கி வெளியே போயிட்டு வரோம், நீயும் வைனும் கூட வரீங்களா இல்லை எப்படி? சுகா இதோ வரோம். வைன் போய் கிளம்பு போ. ஆமாம் நானா? நீ தாண்டி, போய் கிளம்பு போ. சரிங்க மாமா. வையன் மாமா இரு நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு தேங்க் கூட வந்திருப்பான். வைனும் என்ன நடக்குது அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கா. ஓகே, இங்கே சரி, ஓகே வாடி, இது உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லைட் பிங்க், உண்மையிலே செம்மையாக இருப்படி நீ. இது சரியில்லை மாமா, நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல எனக்காகவாச்சு. இல்லை நான் கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ சாரீலாம் வேர் பண்ணிவிட்டு இப்போ தான் தேங்க் முன்னாடி வந்து நிற்கிறா. ஸோ தேங்க் அப்படியே வச்சக்க நடக்காமல் பார்த்துட்ருக்கான். என்னடா அது இவ்வளோ அழகாக இருக்காளே, இன்னும் 1 வீக் தான் என் கூட இருக்க போகிறாளா, இல்லை இவ்வளோ மிஸ் பண்ண போகிறேன் நான் அப்படின்னு. மாமா நல்லா இருக்கா? உண்மையாகவே நல்லா இருக்கேண்ணா, ரொம்ப நல்லா இருக்க, உண்மையாக சூப்பராக இருக்குடி. ஓகே கிளம்பலாமா? அப்புறம் என் கார் கொஞ்சம் கூலராக இருக்குது, நம்ம சுகா காரில் போக வேண்டாம், நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு என் பைக்கில் போயிடலாம், ஓகேவா? மாமா அது வந்து பைக்குன்னா காலேஜில் யாராச்சும் பார்த்தா ப்ராப்ளம் ஆகிடும், உங்களுக்கு தான் அப்புறம் அசிங்கமாக இருக்கும், அதான் நீங்கள் வேணால் பைக்கில் வாங்க மாமா, நான் சுகா மாமா கூட காரில் வந்துக்கிறேன். இல்லை அவங்க மேரிட், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க, நீ போனால் அப்படி இப்படின்னு இருக்க முடியாது, புரியுதா? புரியுது மாமா, அதான் எப்படி? இல்லை அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நீ வா நம்ம பைக்லேயே போகலாம். சரிங்க மாமா அப்படி சொல்லிட்டு அவளும் போயிருப்பான். ஸோ தேங்க் தான். இப்போ வைன் பைக்கில் உட்காந்த பிறகு வைன் மாமா இல்லை ட்ரைவ் வச்சுக்கோ, நான் வேறு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவேன், ஏன்னா சுகா கொஞ்சம் ட்ரைவ் ஃபாஸ்ட்டாக பண்ணுவான், ஈக்குவலாக நானும் போகணும்ல, அப்புறம் ஏதாவது அடிபட்டுற போது பிடிச்சிக்கோடி. இல்லை பரவாயில்ல, பேலன்ஸ் பண்ணிப்பேன் மாமா. இல்லை விளங்குற போகிறடி, பிடிச்சிக்கோ. ஓகேவா மாமா? இல்லை இங்கே இப்படி கை வைடி அப்படி சொல்லிட்டு தேங்கோட இடுப்பில் எடுத்து அவனே வைனோட கையை எடுத்து இப்படி வச்சுக்கிறான். மாமா இல்லை 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 ஏதாவது விழுந்துட்டேனா அப்புறம் வேண்டாம். சரிங்க மாமா. மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாடி. ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க மாமா, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தனால மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் போல். நானே டிவோர்ஸ் கம்பல் பண்ணி கேட்டதுனால என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. மாமா சந்தோஷமாக இருக்கட்டும்.
எந்த விதத்துலையும் நான் அவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாது. ஐயோ, என் பொண்டாட்டி கூட இப்படி போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மொமெண்ட்டை என்னால் மறக்கவும் முடியாது. ஆனால் இன்னும் 1 வீக் தான் இருக்கு அவ கூட. அது எதுவும் நான் நினைக்காம 1 வீக் நான் அவ கூட சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் பார்க்கணும். இந்த 1 வீக் மட்டும்தான் கடைசி வரைக்கும் என் கூட இருந்து வாழப்போகுது. அதுக்கப்புறம் அவள் வேறு லைஃப் பார்த்துட்டு போயிடுவா. எனக்கு இந்த மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது. டேய் தயம், எதையும் ஓவராக திங்க் பண்ணாதடா. இருக்கிற மூமெண்ட் வரையும் அவ கூட சந்தோஷமாக இரு, அது போதும் அப்படி சொல்லிட்டு தயங்க கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ இங்கே சுகாதாம் ஒரு பெரிய மாலுக்கு வந்திருப்பான். ஸோ அங்கே லூனாக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த ஃபுட்ஸ்லாம் வாங்கியிருப்பான். ஸோ தயங்கமும் இங்கே ஃபுட் வாங்கி தந்துட்டுருக்கான். இல்லை மாமா போதும். இல்லை நீ இந்த டிஷ் ட்ரை பண்ணி ஆகணும், சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது, நீ ட்ரை பண்ணிப்பார். அப்படி சொல்லிட்டு அவள் சாப்பிடும் போதோ லைட்டாக லிப்ஸ்லலாம் வந்திருக்கும். அப்போது தான் டக்குன்னு ஒரு டிஷ்யூ எடுத்து ஒயினோட லிப்ஸில் வைப் பண்ணிவிட்டு, குழந்த மாதிரி சாப்பிடுவியா, இது கூட சாப்பிட தெரியாதாடி உனக்கு? ஐயோ மாமா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு சாரி மாமா. ஐயோ, எல்லாத்துலேயும் நான் அவ்வளோ திட்டிருக்கேன். கொஞ்சம் கூட டீசென்ட்டே இல்லாமல் சாப்பிட்றேன். டீசென்சினா என்னன்னு தெரியாமல். சாரி மாமா, எனக்கு சாப்ஸ்டிக்கில் ஒழுங்காக இப்போ வரைக்கும் சாப்பிட வர மாட்டேங்குது. இல்லை அப்படிலாம் இல்லை, நல்லதாக வருது, நல்லதான். அது ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லை, நீ பரவாயில்ல, ஒழுங்காக சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, நான் தொடச்சி விட்றேன், நீ சாப்பிடு. ஐயோ மாமா, சாப்பிட்றி. சரி மாமா. டேய் தயம், என்ன சுகா? இல்லை லூனாக்கு இங்கே கேட்டாடா, அந்த ஏதோ ஜுவல்லரி ஷாப்பில் இந்தியாவில் காலில் கொலுசு போடுவாளாம், ரொம்ப பிடிக்குமா அவளுக்கு. கேட்டா அது என்னென்னு போய் நான் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிட்டு அப்படியே பார்க்கிங் வந்துடுங்க, அப்படியே போயிடலாம், ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு. சரிடா. ஒயன் நீயும் வரியா என் கூட? வரேங்க்கா. ஐயோ இல்லைக்கா, நீ போயிட்டு வா. நீ போகிறேண்ணா போடி கூட. இல்லை மாமா, ஃபுட்டெல்லாம் அப்படியே இருக்கு, அதான். இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. மாமா உண்மையாக தான் போ. சரிங்க மாமா. அக்கா வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அவள் லூனாக்குள்ளே போயிருப்பா. ஸோ லூனாவும் சுகாவும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் மாமா ஏதோ வேணும் எடுத்துக்கோமா. இல்லை சுகா மாமா வேண்டாம், அக்காவுக்கு எடுத்துட்டிங்களா அதுவே போதும். இல்லை உனக்கும் வேணும்னா எடுத்துக்கோமா. இல்லை மாமா அதெல்லாம் வேண்டாம், நான் சும்மா அக்கா கூட தான் வந்தேன். ஏதோ எடுத்துக்கோடி, அதான் உங்கள் மாமா எடுத்து கொடுக்குறேன்றார்ல. ஐயோ இல்லைக்கா அதெல்லாம் வேண்டாம். அப்படி சொல்லிட்டு அவ்வளோ நின்றுட்டுருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே பார்க்கிங் போயிடுறாங்க. இந்த அவங்க எங்கே போனான்னு தெரியலையே. ஸோ சுகாவும் கால் பண்ணியிருப்பான். கால் பண்ணி அவங்க நான் பார்க்கிங்கில் தாண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்திருப்பான். கிளம்பலாவா? ஏன் மாமா உனக்கு வேறு ஏதாவது வேணுமா? சுகா அவள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாலடா? இல்லைடா வேணான்டா. ஏன் வேணும் எடுத்துருக்கலாம்ல. இல்லை மாமா வேண்டாம். சரி உட்கார் அப்படி சொல்லிட்டு தேங்க கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ கூப்பிட்டு போயிட்டு அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் டின்னருக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டு வந்துட்டனால அது எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. பட் ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் போயிடுறாங்க. ஸோ தேங்க ரூமில் தான் உட்காந்துட்ருக்கான். மாமா உங்களுக்கு ஏதாச்சும் பால் இல்லை ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்து வந்துடுடி அடி. சரிங்க மாமா அப்படி சொல்லிட்டு கீழே போயிட்டு அவ்வளோ ஹாட் வாட்டர் எடுத்து வந்துருப்பா. ஸோ ஹாட் வாட்டர் கொடுத்தோன்னே தேங்க குடிச்சிட்டு என்னாச்சு மாமா? இல்லை ஒன்றும் இல்லை, தூக்கம் வருது, நீ தூங்கலையான்னு கேட்க வந்தேன், வேறு எதுவும் இல்லை. தூங்கணும் மாமா அப்படி சொல்லிட்டு அவளும் படுத்திருப்பா. ஸோ தேங்க் தான் அவனோட பேக்கெட்லேருந்து அவனும் வயனுக்கு கொலுசு எடுத்திருப்பான். அதை அப்படியே பார்த்துட்டு நான் எப்படி போடுறது உன் காலில், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடி, எப்படி கேட்கணுன்னு கூட எனக்கு தெரில. நீ இது தானே கையில் எடுத்து பார்த்துட்டு இருந்த ரொம்ப நேரம், இதை உனக்கு பிடிச்சது தானே,
நான் எப்படி உனக்கு தர்றது? தந்தா நீ வாங்குவேன்னு கூட எனக்கு தெரியலையே. அப்படி சொல்கிற தேங்க் இதெல்லாம் நினச்சி புலம்பிட்டு இப்போ வயனோட ஃபேஸை பார்க்குறான். உண்மையா நீ ரொம்ப அழகான பொண்ணுடி. உன்னை மனசார மிஸ் பண்ணுறேன். ஆனால் என்ன எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நீ எனக்கு இல்லைன்னு. ஜம்மனுக்கு தானே மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுடி. எனக்கு ஒரு சான்ஸ் தான் ஏன் அப்படின்னு கேட்கணும் மாதிரி இருக்குது. ஆனால் நீ என் கூட இருக்கும்போது ரொம்ப பயந்து இருக்க. இதெல்லாம் நான் சொன்னாலுமே நீங்களா சொல்கிறீங்க, நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். ஆனால் ஜம்மீன் கூட இருக்கும்போது சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்க. நீ சந்தோஷமாக இருடி, அது போதும் எனக்கு. அப்படி சொல்லிட்டு தயங்கம் அப்படி படுத்திருப்பான். சரி நல்லா கட்டி பிடிச்சி தான் தூங்குறான் தயம். வேணா இன்னும் 1 வீக் தான், எப்படி உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்க முடியும்? அப்படி சொல்லிட்டு இன்னும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு வாங்கி தான் எழுந்திருப்பா. ஐயோ என்ன மாமா இப்படி படுத்துட்ருக்காரு? ஐயோ தெரிஞ்சால் கோவப்படுவாரே, என்ன பண்ணுறது? ஐயோ லைட்டாக எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக எழுந்துப்பா. தான் அகைன் இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். மாமா மாமா குட் மார்னிங் பொண்டட்டி. மாமா மார்னிங். குட் மார்னிங் மாமா. சாரி நான் தான் தெரியாமல். இல்லை அது இல்லை நீ போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம், வேலையை பாரு. சாரி. இல்லை போடி. சரிங்க மாமா அப்படி சொல்லிட்டு அவளும் போயிருப்பா. இப்போ காலேஜ் தான் கிளம்பிட்டுருக்கா. ஏன் மாமா நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறவா? மாமா அது வா நானே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படி சொல்லி தேங்க் தான் கூப்பிட்டு போயிட்டு காலேஜ்லேயும் ட்ராப் பண்ணியிருப்பான். ஸோ அவனும் அப்படியே அவனோட கிளாஸ் ரூம் போகலான்னு சொல்லிட்டு போயிருப்பான். இங்கே ஜெம்மின் ஒயின் வந்தோன்னையும் அப்படியே ஒயினோட கையை பிடிச்சிட்டு வா உனக்கு ஒன்று காட்டணும் வா. என்னாச்சு சீனியர்? ஸோ தயங்கும் கூடவே ஃபாலோ பண்ணி போயிருப்பான். ஸோ ஜெமின் தான் ஒயின் நிற்க வச்சுட்டு, ஒயின் எனக்கு ஆக்சுவலாக இந்தியன் கல்ச்சர் எதுவுமே தெரியாது, ஆனால் நான் பார்த்ததில் கேர்ள்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இதை ஆர்டர் பண்ணி 1 வீக் மேலே ஆயிடுச்சு, இப்போ தான் கையில் வந்தது. உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு காட்டணும். இங்கே தயங்கு அவ்வளோதான், அவ்வளோ மனசு வலிக்குது. அப்படியே பொறுமையாக இருக்கான். இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் போயிருப்பான். அவன் அவனோட பேக்கெட்டில் இருந்து அகைன் அதை எடுத்து பார்க்குறான். நான் இதை நேற்றே கொடுத்துருக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல விட. உன்னோட தயம் ஒரு வாரம் தான் அவன் கூட இருக்க போகிறா. இதுக்கு தேவையில்லாம கற்பனலாம் அவளை ரொம்ப காயப்படுத்தியிருக்காடா. இந்த ஒரு வாரம் அவளை காயப்படுத்தாம அது மட்டும்தான் உன்னால் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு டைமே ஒரு மாதிரி போயிருக்காது, இதுவே நினச்சிட்ருப்பான். ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வந்தனையும் தயம் வயனோட காலை தான் பார்த்துட்ருக்கான். என்ன எதுவுமே போடல, என்னாச்சு அவளுக்கு? ஏதோ கேட்கலாமா? வேணாம் அதெல்லாம் வேணாம். ஒயன் சொல்லுங்க மாமா. இல்லை ஒன்றும் இல்லை, ஏதாவது சாப்பிட வேணுமா? ஆமாம் எனக்கு நீ ஒரு ஸ்வீட் பண்ணி தருவால, அது பண்ணி தரியா? மாமா ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காதுல்ல? இல்லை இப்போ பிடிக்கும், பண்ணி தரியா? சரிங்க மாமா பண்ணித்தரேன் அப்படி சொல்லிட்டு அவளும் போய் அந்த ஸ்வீட்லாம் பண்ணி எடுத்து வரதுக்கு கொஞ்சம் அப்படியே லேட் ஆகிருக்கும். ஏன்னா கீழே ஆண்டி எல்லாம் வேலை வாங்கியிருப்பாங்க. ஸோ தேங்க அப்படியே கிச்சனுக்கே வந்துடலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். என்னடா இப்படி என்ன உடனே பொண்டாடி பக்கம் வந்துடுவியா? ஷோ இவங்க வேற. அவள் எந்த வேலையும் செய்யறதில்ல இப்போலாம், திமிரு எடுத்து திரியிறா கொழுப்பு பிடிச்சவ. என்னம்மா காலேஜ் படிக்கிற பொண்ணு இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாளா? தயம் என்ன நீ இவளுக்கெல்லாம் போயிட்டு போமா வேலையை பாரு போமா. ஏன் மாமா சாரி மாமா, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் மாமா ஸ்வீட். ஆக்சுவலாக நான் தான் மாமா லேட் பண்ணிட்டேன். ஆன்ட்டி மேலே தப்பு இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, நீ செய், நான் நின்று பார்க்குறேன். மாமா இல்லை மன்னிச்சிருங்க. இல்லை எதுக்கு இவ்வளோ மன்னிப்பு கேட்குறடி? நீ செய், நான் பார்க்குறேன். மாமா
ஐயோ இல்லை மாமா நான் அதோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு பயந்து தான் செஞ்சிட்ருப்பா. ஸோ கொஞ்ச நேரத்தில் கரண்ட்டும் கட் ஆகிடும். ஷோ கரண்ட் வர கட் ஆகிடுச்சு. ஐயோ அந்த தயாங் என்னம்மா ஏன்டா கரண்ட் கட் ஆகிடுச்சு? அதுக்கு நான் என்னம்மா பண்ணுறது? சரிடா என்னடா ஆச்சு ஜென்ரேட்டர்? அம்மா அது தெரிலம்மா ரிப்பேர் ஆகுது. இந்த சுகா நான் இதை மாதிரி ரிப்பேர் பண்ணல. அப்படியாடா சரி. ஒயன் ஆண்டி இதோ கேண்டில் எடுத்துகிட்டு வரேன் ஆண்டி அப்படி சொல்லிட்டு அவளும் எல்லா ரூமுக்கும் கேண்டில் வச்சுட்டு இப்போது அவங்க ரூமுக்கும் போய் கேண்டில் வச்சிட்ருக்கா. வச்சுட்டு தான் இப்போ ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பா. சாரி மாமா ரொம்ப லேட் ஆகிடுச்சு மாமா. சாரி. இல்லை பரவாயில்ல இதுக்கடி இவ்வளோ சாரிலாம் கேட்டுட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டியா ஸ்வீட்? இல்லை மாமா நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. இல்லை நீ கொஞ்சம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வாய் ஊட்டி விட்டுறான். என்னடி அப்படியே என்னையே பார்த்துட்ருக்க? நீ செஞ்ச ஸ்வீட்டு உனக்கு எப்படி இல்லையா? இல்லை நல்லா இருக்க மாமா. நல்லா இருக்கா? சரி காட்டு நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு அவனும் சாப்பிட்றான். செம்மையாக இருக்குடி. உண்மையாவா மாமா? ஆமாம். ஓ ஃபஸ்ட்டு நீ இந்த ஸ்வீட் தான் தெரில, இப்போது பிடிக்குது. வேறு எதுவும் இல்லை, தரல எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு. சரிங்க மாமா. ஒயன் நேற்று உனக்கு இரேன் அப்படி சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து அதை எடுக்கிறான். வாங்கினேன் உனக்கு கொடுக்கணுன்னு நினச்சேன் மறந்துட்டேன். சரி போட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு டேபிள் மேலே வைக்கிறான். மாமா நேற்றே வாங்குனீங்களா? ஆமாம் சுகா தான் சொன்னா நீ எதுவும் வாங்கலைன்னு. அதான் நேற்றே வாங்கினேன். ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். அப்புறம் ஆமாம் இருட்டாக இருக்குது, நீ எப்படி போடுவ? கொடு நானே போட்டு வர்றேன். உனக்கு இந்த கேண்டில் வெளிச்சம்லாம் பத்தாது, அதுவும் கரெக்டாக உனக்கு போடவும் தெரியாது. கொடு நானே போட்டு வர்றேன். ஐயோ இல்லை பரவாயில்ல மாமா இருக்கட்டும். இல்லை இது காலில் போடுறது. தெரியும் காலில் தானே போடுவாங்க, அது தெரியுமே ஏண்டி, அது கொடுவாடி தெரியாது. இல்லை மாமா நீங்கள் போய் அதெல்லாம் வேண்டாமே. பரவாயில்ல இருக்கட்டும், ஏன்னா இருட்டாக வேற இருக்குது. நீ வேற தப்பாக போடுறேன்னு அது நல்லா வராது. கொடு நான் தான் சொல்கிறேன்ல கொடு. இல்லை அதான் சொல்கிறேனேக்கா. பரவாயில்ல. சரி நீ எதுக்கு இறங்குற இப்போது? சாரி நீ மேலேயே உட்காரு, நான் கீழே கொஞ்சம் போடுறேன். இல்லை வேணாம். ஏன்? சரிங்க மாமா. ஸோ தாயம் வயனோட ஃபீட் எடுத்து அவனோட டைஸில் அப்படியே வைக்கிறான். வச்சுட்டு வயனோட காலை மட்டும் லைட்டாக தடவிட்டுருக்கான். மாமா இல்லை கண்ணு தெரிலன்னு ஒழுங்கா, நான் வேணா கேண்டில் இருங்க அப்படி சொல்லிட்டு அவள் கையில் கேண்டில் வச்சுக்கிறா. இப்போ தாயம் வயனோட ஃபேஸை பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கா, அவனால் அதை எக்ஸ்ப்ரெஸே பண்ண முடியல, அந்தளவுக்கு அழகாக இருக்கா. உன்னையாடி நான் நல்லா இல்லைன்னு சொன்னேன். பெரிய பாவம் பண்ணியிருக்கேன்டி நான். மாமா இப்போ தெரியுதா? இப்போ போட முடியும்ல, கொடுங்க நானே. சொன்னால் கேளு, தெரியுது நானே போடுறேன் அப்படி சொல்லிட்டு தயம் பொறுமையாக அதை எடுத்து காலில் வைக்கிறான். அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே பார்த்துட்டே இருக்கான். மாமா போட தெரியுமா? தெரியும், எனக்கு லைட்டாக வெளிச்சம் பத்தலை. சரியா? இதோ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னும் லைட்டாக குனிறா. தாலியும் அப்படி கீழே விழுது. ஐயோ என் வீக் பாயிண்ட்டை வச்சே கொள்றாளே, அழகாக இருக்கடி அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவனையே. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி,
இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. மாமா என்னாச்சு? மாமா இல்லை ஒன்றும் இல்லை, அடுத்த கால் எடுத்து வை. மாமா என்னாச்சு? கண்ணெல்லாம் வேர்க்குதா? இருங்க. ஒன்றும் இல்லை, நீ காலை காட்டு. தயம் ஒழுங்காக லாக் போட முடியலன்னு சொல்லிட்டு அவனோட பல்ல வச்சு கடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒயனோட லெக்கில். மாமா இல்லை ஒன்றும் இல்லை, இது லாக் ஆக மாட்டேங்குது. நீங்கினான் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக.